சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே அரசு பள்ளியில் மின்சாரம் தாக்கி மாணவர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் அவரது உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பாபு சரவணன். வணக்கம் பாபு சரவணன், இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். வணக்கம். காரைக்குடி அருகே உள்ள பொய்யாவயல் அரசு உயர்நிலைப் பள்ளியில சக்தி சோமையா என்ற 14 வயது மாணவன் 9ஆம் வகுப்பு படித்து வர்றாரு. இன்று பிற்பகல் பள்ளியில் உள்ள கம்ப்யூட்டர் இயக்கிறதுக்கு ஆசிரியர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த மாணவன் கம்ப்யூட்டரோட வயரை மின் இணைப்பில் கொடுக்கும் பொழுது அவருக்கு மின்சாரம் தாக்கியுள்ளது. அதனைத் தொடர்ந்து பள்ளி ஆசிரியர்கள் அவரை காரைக்குடி அரசு மருத்துவமனைக்கு எடுத்து வரும்பொழுது இங்கு அந்த மாணவனை பரிசோதித்த மருத்துவர்கள் மாணவன் இறந்து விட்டதாக தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து அரசு மருத்துவமனை காரைக்குடி அரசு மருத்துவமனை முன்பு குவிந்துள்ள அவரது உறவினர்கள் தலைமை ஆசிரியர் மற்றும் பள்ளி ஆசிரியர்களை கைது செய்ய வேண்டும், வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்ய வேண்டும், உரிய நிவாரணம் தர வேண்டும் என்று கூறி தற்போது காரைக்குடி அரசு மருத்துவமனை முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறாங்க. அவங்கள்ட்ட காரைக்குடி வட்டாட்சியர் ராஜா, காரைக்குடி டிஎஸ்பி பார்த்திபன் ஆகியோர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி பாபு சரவணன்.